இன்றைக்கு ஏன் இந்த உலகத்துல எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அத்தனை ஊழியக்காரர்களிடமும் இல்லாத ஒரு காரியம் நம்மிட என்ன இருக்கு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, என்றைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் சில கூட்டத்துக்குலாம் போவேன், நான் கூட்டத்துக்கு போய் பார்ப்பேன், கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல இருக்கும் போதே நமக்கே ஒரு சோர்வு வந்துடும். ஏனென்றால் மேடையில் அவங்க பேசும்போது அவங்க எவ்வளவுதான் பேசினாலும் நமக்குள்ளாக என்ன வரும்? ஒரு சோர்வு ஒன்று வரும். ஏன்னா அவர்களாக முயன்று அபிஷேகத்தை கொண்டு வருவதை நீங்க பார்க்கலாம். ஆனால் இங்கு நீங்க வந்தீங்கன்னா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தராகிய தேவன் அவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட சொல்ல முடியாது நாங்களாக அபிஷேகத்தை இறக்கி விட்டோம் என்று. கிடையாதுமா, கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே தான் அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. அநேக தேவ ஊழியர்கள் சொல்றாங்க என்னிடமிருந்து அபிஷேகம் கடந்து வருகிறது என்று. கிடையாது. அபிஷேகத்தை கொடுப்பவர், வல்லமையை கொடுப்பவர், அவர் ஆஸ்திகளை கொடுப்பவர், அபிஷேகத்தை கொடுக்கிறவர், எல்லா ஆசீர்வாதங்களின் பிறப்பிடம் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா.